கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் இழந்து விட்டார். அவருடைய மனைவி மாத்திரம்தான் அவருடைய வாழ்க்கையில் அவரோடு கூட இருந்த ஒரு நபர். அவங்க குடும்பத்தில் அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. சுற்றிலுமாக அவருடைய நண்பர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவரை பல விதத்தில் கேள்வி கேட்டு, ஏன் இப்படி உனக்கு வந்தது, நீ செய்த பாவம்தான் என்று சொல்லி அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரிடத்தில் ஒரு நிச்சயமான ஒரு விசுவாசம் இருந்தது. நான் கர்த்தருக்கு முன்பாய் நான் உத்தமனாய் நடக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த உறுதி இருந்ததினால அவருடைய வாழ்க்கையில் அதை குறித்து மற்றவர்கள் சொல்வதை குறித்து கலங்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு ஒரு விசுவாசமும் இருந்தது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லி. எனவே அந்த விசுவாசம்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து எல்லாம் போய்விட்டாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருந்ததுனால, அந்த விசுவாசத்தினாலே அவருக்கு காணப்பட்ட அந்த பலன்தான் கழுகுகளைப் போல செட்டை எடுத்து எழும்பக்கூடிய அந்த பலன். அதனால தான் அவர் இளைப்படையாது தேவனுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருந்தார், சோர்ந்து போகாமல் காத்து கொண்டிருந்தார். நிச்சயமாய் நான் என் கண்கள் காணும், என் மாம்சமெல்லாம் இப்போ இந்த புண்களாலே அழுகி போயிருக்கிறது, என் மாம்சமெல்லாம் அழுகி போயிருந்தாலும் கூட என் கண்கள் நிச்சயமாய் என் தேவனை காணும் என்று சொல்லக்கூடிய அந்த நிச்சயத்தோடு அவர் காத்திருந்தார். அதே போலவே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவருடைய வாழ்க்கையில் அவரோடு கூட பேசி அவர் தன்னுடைய தாசனாகிய யோபுவுக்கு முன் இருந்ததை பார்க்கலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிற காரியம் என்று சொல்லக்கூடிய காரியம் சாதாரணமான ஒரு நிலை கிடையாது. எல்லாவற்றையும் ஒரு கழுகு என்ன செய்யுமா, மலை உச்சியில் போய் தன்னுடைய எல்லா சிறகுகளையும் உதிர்த்து விட்டு அந்த வெறும் ஸ்கின்னோட அடுத்து அந்த இறகுகள்லாம் அதில் உருவாகும் வரை காத்திருக்குமா. ஏன்னா அது உருவானால் தான் அது செட்டைகளை அடித்து எழுப்பி பறக்க முடியும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே போய்விட்டது என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கர்த்தர் மேல் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் அவர் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி காத்திருக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபை செய்வார். எப்படி சிம்சோனை கொண்டு போய் மொட்டை அடித்து விட்ட நிலையில் அவனை ஒரு கேலிக்கூத்தாக வைத்திருந்தார்கள். ஆனால் அவனுடைய முடி மறுபடியும் வளர ஆரம்பித்தது. அந்த முடி வளர்ந்த உடனே மறுபடியும் அவனுக்குள் இந்த பூரண பலன் கடந்து வந்தது. அந்த இழந்த அதே பலத்தோடு கூட அவன் அன்றைக்கு செயல்பட்டு பெலிஸ்தரை நியாயந்தீர்த்தான்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து விட்டோம், அவமானம் என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் புது பலனை கொடுத்து கழுகுகளைப் போல சற்றை எடுத்து எழும்பும்படியான கிருபையை கொடுத்து ஓடி நம்முடைய வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்கும்படி எழும்பி பறக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பார். எனவே நாம் சோர்ந்து போவதற்கு கர்த்தர் விடமாட்டார். பலன் கொள்வதற்குத்தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம். அந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளில் கூட கர்த்தாவே நீ சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். காத்திருக்கும்போது நாங்கள் பலவீனம் அடைய மாட்டோம், காத்திருக்கும்போது பலன் அடைவோம் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் இங்கே வாசித்த வசனத்தின்படியே காத்திருந்த யோபு பலன் கொண்டு எழுப்பினதை பார்க்கிறோம். மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில்
ஒரு ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதமாய் இருந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சிம்சோனுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அவனுடைய தலையானது மொட்டையடிக்கப்பட்டு அவனுடைய பலமெல்லாம் போன போதும் மறுபடியுமாய் அந்த முடி வளர்ந்து அந்த பலன் அவனுக்குள்ளே உண்டாகி அவன் மீண்டும் அதே பலத்தோடு கூட கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக அவனை இந்த உலகத்தில் பிறக்கச் செய்தாரோ அதை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உலக பிரகாரமான காரியங்களை எங்களை விட்டு விலகி போயிருந்தாலும் உன்னத தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய நிச்சயத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உக்காய் காத்து கொண்டு இருக்கிறோம். நீர் எங்களுக்கு கர்த்தாவே கிருபையாய் இறங்கி புது பலத்தை கொடுத்து கல்லுகளைப் போல சட்டை எடுத்து எழும்படியான சத்துவத்தை கொடுத்து நாங்கள் தொடர்ந்து உமக்கென்று ஓடவும் இளைப்படையாது உம்முடைய நாமத்தில் வாழ்ந்து சுகித்திருக்கும் எங்களை அருள் செய்தலும் அப்பா. நாங்கள் சோர்ந்து போகாதபடி காத்திருக்கிறோம். சொன்னபடி செய்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையிலே அப்படியே கத்தா செய்து உமக்கு மகிமையாக எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக அமைய அருள் செய்தலும் கத்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நிச்சயமாய் புது பலன் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.